கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிப்பதே இல்லை. அந்த காரியத்திற்காய் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யோபு 36 வாசிப்பீர்கள் என்றால், அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மை கடிந்து கொண்டாலும், நாம் செய்கிற சில காரியங்கள் தவறு என்றாலும் நாம் கேட்கிறோம், ஆனால் அநேக நேரத்தில் மனம் திரும்புவதே இல்லை. அதற்கு காரணம் என்ன என்பதை இங்கு அழகாய் சொல்லி இருக்கிறார் பாருங்கள். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படிக்கு நம்முடைய செவிகள் திறக்கப்படாததுதான் காரணம். அதாவது செவிகள் திறந்திருக்கிறது, ஆண்டவர் பேசுவதை கடிந்து கொள்வதை கேட்கிறோம், உண்மைத்தான். ஆனால் அக்கிரமத்தை விட்டு திரும்பும் அளவிற்கு நம்முடைய செவிகள் திறக்கப்படவில்லையாம். ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் அதை கேட்டு மனம் திரும்புகிற அளவிற்கு நம்முடைய செவிகள் திறக்கப்பட வேண்டுமாம். அதிலும் இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி என்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்திற்காய் நாம் ஜெபிப்பதே இல்லை. பாருங்கள், இந்த வசனத்தை நான் அநேக முறை வாசித்திருக்கிறேன், ஆனால் இன்றைக்குத்தான் இதனுடைய அர்த்தம் ஏற்பட்டது. ஆகவே இந்த காரியத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ காரியத்திற்காய் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் என்னை ஆசிர்வதியும், வழி தவறும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று பேசும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் என்றைக்காவது ஆண்டவரே, அப்படி நீர் பேசின உடனே நான் அந்த வழியை விட்டுவிட உமக்கு பிரியமானதை செய்யும்படி என் இருதயம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோமா என்றால் 99% இல்லைத்தான். நாம் இப்படி ஜெபிப்போம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. அது நல்லதுதான், அது பொதுவாக இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி என் செவியை திறந்தருளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் ஒரு காரியத்தை என்னிடத்தில் கடிந்து கொள்வீரானால் அந்த அக்கிரமத்தை நான் விட்டு திரும்பும் அளவிற்கு என்னோடு பேசும், என்னுடைய செவிகள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டுமா? அப்படி அவர் பேசும்போது நாம் அக்கிரமத்தை விட்டு விலகி, அதாவது அடங்கி அவரை சேவித்தால் என்ன ஆசீர்வாதம் நடக்கும் என்பதையும் வேதம் சொல்லி இருக்கிறது. நம்முடைய நாட்கள் எல்லாம் நன்மையாக இருக்குமாம். நம்முடைய வருஷங்கள் நல்ல செல்வ செழிப்பாக நாம் வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் இருப்போம் என்று சொன்னால் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் இல்லாமல் மாண்டு போவோம் என்றும் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்திற்காய் அதிகமாய் ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் என் அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி நீர் என்னுடைய செவிகளை திறந்த பின் நீர் என்னை கடிந்து கொள்ளும் என்று ஜெபியுங்கள். யாரை சிட்சித்து கடிந்து கொள்ளுகிறாரோ அவர்களை பிள்ளைகளைப் போல் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதிலும் யாரை ஆண்டவர் அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படிக்கு அவர்கள் செவிகளை திறந்து கண்டித்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இன்னும் ஒரு படி மேலே சென்று அவருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இனி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம், ஆண்டவரே, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி என்னுடைய செவிகளை திறந்த பின் நீர் என்னை கடிந்து கொள்ளும் என்று. நீர் கடிந்து கொண்டு நான் எதையும் மாறாத ஒரு வாழ்க்கை வேண்டாம், மாறாக நீர் கடிந்து கொள்ளும் போது அந்த காரியங்களை விட்டு திரும்பி நடக்கிறபடி என்னுடைய செவியை திறந்த பின் நீர் கடிந்து கொள்ளும் என்று ஜெபியுங்கள். அப்படி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.